ஒரு பெரிய அடர்ந்த காடுகள்ல ஒரு மனிதன் வாழணும்னா பல சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதே காடுகளை பூர்வீகமா கொண்ட உயிரினங்கள் வாழணும்னா கூட பல சவால்களை சந்திச்சுதான் ஆகணும். தன்னை வேட்டையாட வர பெரிய மிருகத்துக்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கணும். உணவுக்கான போராட்டம், குட்டிகளை பாதுகாக்கணும்னு பல சவால்கள் உயிரினங்களுக்கு இருக்கு. தெளிவா சொல்லணும்னா காட்டுல வாழ வேகமும் தற்காத்துக்கிற திறமையும் இருக்கணும். ஆனா நாம இப்ப பார்க்க போற உயிரினம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற உயிரினம். வேகம் என்றது ஒரு துளி கூட இது கிட்ட இல்ல. சொல்ல போனா வேட்டையாட மத்த மிருகம் வந்தா அதால கொஞ்சம் கூட தப்பிக்கவே முடியாது. ஆனாலும் காடுகள்ல சர்வைவ் பண்ணி தன்னோட இனத்தை பெருக்கி டைனோசர் காலத்துல இருந்து வாழ்ந்துட்டு வருது. உலகத்திலேயே நம்பர் 1 சோம்பேறினா அது இதுதான். உடனே எங்க வீட்டுல ஒண்ணு இருக்குன்னு சொல்லாதீங்க. நான் சொல்றது காட்டுல வாழவே தகுதி இல்லைனாலும் சர்வைவ் பண்ணி வாழற ஸ்லாத்தை பத்தி தான் சொல்றேன். இவ்வளவு பொறுமையா அவ்வளவு பெரிய காட்டுல இந்த ஸ்லாத் எப்படி சர்வை பண்ணுது, மெதுவா இருந்தாலும் வேட்டையாடப்படாம எப்படி தப்பிக்குது, இப்படி ஸ்லாத்தை சுத்தி இருக்கிற பல சுவாரஸ்யமான ஃபேக்ட்ஸை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டா அதுல ஏகப்பட்ட உயிரினம் வாழும். அதை நாம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு வேட்டையாடி சர்வைவ் பண்ணி வாழும், இன்னொன்னு தன்னை வேட்டையாடாம தற்காத்துக்கிட்டு சர்வைவ் பண்ணி வாழும். ஆனா இந்த ஸ்லாத் 2த்துலயும் சேராம தான் உண்டு தான் வாழுற மரம் உண்டுன்னு வாழும். இதுங்களால கொஞ்சம் கூட வேகமா நகரவோ ஓடவோ முடியாது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மெதுவான உயிரினம். இதோட தோற்றம் பாக்குறதுக்கு குட்டி சைஸ் கரடி மாதிரி நீண்ட நகங்களோட அடர்த்தியான போர்வை முடியோட இருக்கும். இந்த ஸ்லாத் உலகத்தோட எல்லா பகுதியிலும் வாழறது இல்ல. பிரேசில், பனாமா, கொலம்பியான்னு ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த ஸ்லாத் வாழுது. இந்த ஸ்லாத்ல கிட்டத்தட்ட 6 இனங்கள் இருக்கு. இதை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு 2 டோட் ஸ்லாத், அதாவது 2 நகங்களை கொண்டது. இன்னொன்னு 3 டோட் ஸ்லாத், 3 நகங்களை கொண்டது. இதோட நகத்தை பாத்தீங்கன்னா இது கிட்ட இருக்கக்கூடிய உருவத்துல இருந்து தனித்துவமா பிரிஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீண்ட நகங்களோட இருக்கும். இதுங்களோட உடல் மட்டுமே சோம்பேறி இல்ல, இதுங்களோட உள்ளுறுப்புமே மெதுவா இயங்குற ஒண்ணுதான். இந்த மாதிரி காடுகள்ல மெதுவா நகரக்கூடிய உயிரினம் வாழறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. சீக்கிரம் மற்ற உயிரினத்தால வேட்டையாடப்பட்டுரும். ஆனா ஸ்லாத் மெதுவா இருக்கிறதுனால மட்டும்தான் வேட்டையில இருந்து தப்பிக்குது. அதை நாம போக போக பார்க்கலாம். ஸ்லாத் அதிகமா மரங்கள்ல மட்டுமே வாழும். தூங்குறது, சாப்பிடுறது, இனப்பெருக்கம்னு எல்லாமே மரத்து மேலதான். ஒன்ன தவிர மலம் கழிக்கிறதுனா மட்டும்தான் கீழே இறங்கி வரும். உடனே யோசிப்பீங்க, அப்போ அடிக்கடி மலம் வரும்போதெல்லாம் கீழே இறங்கும்னு. ஆனா ஸ்லாத் வாரத்துக்கு 1 முறை தான் மலம் கழிக்கும். ஸ்லாத்தோட செரிமானம்ன்றது ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ். ஸ்லாத்த மாதிரியே ஸ்லாத் அதிகமான உணவை எடுத்துக்காது. இலைகள், பழங்கள்னு அதுக்கு போதுமான அளவுல மட்டும்தான் சாப்பிடும். ரொம்ப மெதுவா இருக்கிறதுனால ஸ்லாத்துக்கு அதுவே போதுமான ஒண்ணா இருக்கு. ரொம்ப ரேரா 2 டோட் ஸ்லாத் மட்டும் சில நேரங்கள்ல புழுக்கள், சின்ன பல்லின்னு சாப்பிடும். இந்த ஸ்லாத் மெதுவா இருந்தும் எப்படி வேட்டையில இருந்து தப்பிக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸ்லாத்த பொதுவா ஜாகுவார், ஆர்பிஇகள்னு ஒரு சில உயிரினங்கள் மட்டும்தான் வேட்டையாடும். இதுங்கெல்லாம் தன்னோட இறையோட நகர்வை வச்சுதான் வேட்டையாடும். ஆனா ஸ்லாத் பல மணி நேரம் அசைவே இல்லாம ஒரே இடத்துல இருக்கும். மரத்துல தொங்கினபடி கிட்டத்தட்ட 13ல இருந்து 20 மணி நேரம் கூட ஸ்லாத்தால இருக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஸ்லாத்தோட உடல் முழுக்க போர்வை போர்த்துன மாதிரி முடி இருக்கும். அதுவும் சாதாரணமா இல்ல, பாசி பிடிச்சு ஸ்லாத் ஒரு உயிரினம் என்றதே தெரியாத அளவுக்கு இருக்கும். இதனாலதான் வேட்டையில இருந்து ஸ்லாத்துகள் அதிகமா தப்பிக்குது. மெதுவா சோம்பேறித்தனமா இருக்கிறதுனால இதுங்களுக்கு உணவு பெருசா தேவைப்படல. ஒரு முறை உணவு எடுத்துக்கிட்டாலே அதோட ஆற்றல் பல நாளைக்கு ஈடு கொடுக்கும். ஸ்லாத் தரையில மட்டும்தான் மெதுவா நகரும். ஆனா தண்ணில நல்லாவே வேகமா நீச்சல் அடிக்கும். தன்னோட துணையை தேடியோ இல்ல புது வாழ்விடத்தை தேடவோ நீர்நிலையை தான் பயன்படுத்தும். ஏன்னா பல மைல் தூரம் இதுங்களால தண்ணில வேகமா போக முடியும். 2 நகங்கள் இருக்கக்கூடிய ஸ்லாத் சரியா 4ல இருந்து 9 கிலோ வரைக்குமே வளரும். அதுவே 3 நகங்கள் இருக்கக்கூடிய ஸ்லாத்னா கொஞ்சம் சின்னதா 6 கிலோ வரைக்குமே இருக்கும். இதுங்களால 20 வருஷம் வரைக்குமே வாழ முடியும். இந்த அளவுக்கு மெதுவா இருக்கிறதுனால ஸ்லாத்துக்கு மட்டும் நல்லதில்ல, ஸ்லாத் நம்பி வாழக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகளுக்குமே நல்லதுதான். அதோட ரோமங்கள்ல வாழுற அந்து பூச்சின்ற ஒரு இனத்துக்கே நல்லதா இருக்கு.
பாசி பிடிச்சி போய் இருக்கக்கூடிய அதோட ரோமங்கள்ல அந்து பூச்சி, கிரிப்டோசைசஸ்னு சின்ன சின்ன பூச்சிகளும் கூட வாழுது. ஸ்லாத்கள் வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். 2 விரல் ஸ்லாத்னா 10 மாசத்துல குட்டி போடும். அதுவே 3 விரல் ஸ்லாத்னா 6 மாசத்துல குட்டி போடும். பிறக்கும் போது ஒரு ஸ்லாத்தோட குட்டி 300ல இருந்து 500 கிராம் எடையோட பிறக்கும். பிறந்த 6 மாசம் தன்னோட தாய் மார்பை இறுக்கமா பிடிச்சிட்டே வாழும். தாயும் குட்டியை கீழே விழுந்துடாம கவனமா பார்த்துக்கும். ஸ்லாத்தை பத்தி நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல மேலும் பல உயிரின வீடியோக்களுக்கு நம்ம தேநீர் உரையாடலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.